கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. உன் உன்னத அழைப்பை அசட்டை பண்ணாதே. நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்வோம் வாருங்கள். அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். ஆதியாகமம் 37:20. யோசேப்புக்கு அவனுடைய மேன்மையான உன்னத அழைப்பை பிரதிபலிக்கும் வகையில் சொப்பனங்கள் உண்டாயின என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அவன் தன்னுடைய சகோதரர்கள் மேல் ஆளுகை உடையவனாக இருப்பான் என்றும் அவனுடைய முழு குடும்பமும் அவனுக்கு முன்பாக வணங்கி நிற்கும் என்றும் தேவன் அவனுக்கு தெளிவாக காண்பித்தார். ஆதியாகமம் 37:7-9 வரை. யோசேப்பு கடந்து சென்ற சோதனைகள் பெரும்பாலும் அவனுடைய உன்னத அழைப்புக்கு எதிரான தாக்குதல் உள்ளவர்களாகவே இருந்தன. அவனுடைய சகோதரர் அவன் சொப்பனங்களின் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். வசனம் 8 என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய உன்னத அழைப்பின் நிமித்தம் பிசாசானவன் நம்மை பகைக்கிறான் என்பதையும், நம்முடைய பூமிக்குரிய அல்லது சரீர பிரகாரமான ஜீவியத்தை அல்ல, நம்முடைய பரம தரிசனத்தை தாக்கும்படியாகவே அவன் முனைந்து நிற்கிறான் என்பதை நாம் உணர்கிறோமா? யோசேப்பு கண்ட சொப்பனங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறாத வண்ணம் ஒரு பரிதபிக்கப்பட்ட மரணத்தை சந்திக்கும்படியாக அவன் குழியினுள் தூக்கி எறியப்பட்டான். நம்முடைய ஜீவியத்தை குறித்த தேவனுடைய உன்னத அழைப்பை அளிக்கும்படியாக தம்முடைய முயற்சியில் பிசாசானவன் நம்மை ஒரு குழிக்குள்ளும் சிறைசாலை போன்ற சூழ்நிலைகளுக்குள்ளும் தூக்கி எறியக்கூடும். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு செல்வதாக வாக்களித்து அவர்களை எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வரவழைத்தார். ஆனால் அவர்கள் வனாந்திரத்தில் ஒரு சோதனையை சந்தித்த போது தங்களுடைய அழைப்பை சந்தேகித்தனர். யாத்ராகமம் 14:11. பரலோகத்துக்கு நிழலாட்டமாயிருக்கும் கானானுக்கு என்று அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர். ஆயினும் அவர்கள் தங்கள் அழைப்பை குறித்து தரிசனத்தை இழந்து போனபடியால் வனாந்திரத்தில் மரித்தனர். இந்த காலத்திலும் கூட ஒரு வனாந்திரத்தை போலிருக்கும் இவ்வுலகத்தில் தங்கள் பரம தரிசனத்தை இழந்து பரிதாபமாக அழிந்து போகும் சிலர் இருக்கின்றனர். நம்முடைய சோதனை நேரங்களில் நாம் நம்முடைய உன்னத அழைப்பை மறவாதிருப்போமாக. ஒவ்வொரு சோதனையிலும் நம்முடைய அழைப்புக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்பதை காண பிசாசானவன் விழிப்புடன் கவனித்துக் கொண்டே இருக்கிறான் என்பதை நாம் மறவாதிருப்போமாக. ஆமென்.